கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து ஸ்கேம் ரிலேட்டடா தான் பேச போறோம். நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இப்ப வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டுங்களா? சோ அதன் வழியில நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமலா ஷாஜி அவர்கள், ஐஸ்வர்யா மேனன் அவர்கள், சோ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, ஸ்கேம் பண்ற சோசியல் மீடியா ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆப் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். பட் அதன் அடிப்படையில இப்ப அதன் வழியில 2 பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் கோபி அவர்கள் அண்ட் மிஸ்டர் சுதாகர் அவர்கள். இவங்க 2 பேருமே வந்து நடத்துற சேனல் பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதாபங்கள். இந்த பரிதாபங்கள் சேனல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹியூஜ் ஆடியன்ஸ் பேஸ்ட் சேனல் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆடியன்ஸ் பேஸ்ட் சேனல்ல இவங்க போடுற ஒரு கண்டென்ட்டும் மினிமம் 10 to 20 lakh பீப்புள் கிட்ட ரீச் ஆகுது. நமக்கு அதெல்லாம் இல்ல, அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே நீட்டா இருக்கும். அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே ஃபன்னியா, ஒரு சோசியல் மெசேஜோட எல்லாமே நல்லா இருக்கும். அதுல நம்ம போகல, ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே கரெக்ட் தான். பட் அவங்க நடுவுல ப்ரொமோட் பண்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொமோஷன்ல தான் அவங்க பண்ற தப்பே இருக்கு. குப்பை பாவங்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 months முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து மிஸ்டர் டிராவிட் டைரக்டர், ஓகேங்களா, பரிதாபங்கள் இருக்கிற ஒரு டைரக்டர், அதை ஆக்ட் பண்ற ஒரு பர்சன் தான் மிஸ்டர் டிராவிட் அப்படிங்கிறது. அவர் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரமோட் பண்றாரு. அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டா எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆப். நீங்க ஜஸ்ட் மொபைல் போன் இருந்தாலும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மைல்டா டவுட் வந்தது, ஒருவேளை இதுல என்ன ஸ்கேம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நிறைய பேருக்கு ரீச் ஆகிற ஒரு பர்சன் பேசுறாங்க, என்னதான் சொல்றாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேட்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆப், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் நல்லா இருக்கும், அந்த ரிட்டர்ன்ல நீங்க வந்து உடனே வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஊண்டுதலாவே இருந்தது. என்ன சொன்னாருன்னா, நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டபுளா வரும். இப்போ பரிதா 100 கூப்பன் கோடை யூஸ் பண்ணா, அவங்களோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டபுளா வரும் அப்படின்னாரு. டெமோக்கு 5000 USD வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்ன இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான காரணமா இருக்கு. ஆக்சுவலி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உடைய பேஸ் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணா நான் இருந்தேன். பட் அவர் அந்த விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, டபுளா வரும் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன் கோட் யூஸ் பண்ணா, ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா டபுளா வரும் அப்படின்னாரு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டபுளா வரும் அப்படின்னு. ரிட்டர்னா அப்புறம் தான், அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் ஆயிடும், அப்புறம் தான் ரிட்டர்ன் எல்லாமே அப்படின்னு போது டவுட் வந்தது. சரி, ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போடும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க. RBI issues alert list of entities not authorized to deal in forex trade. forex tradeல இந்த என்டிட்டிஸ்லாம் not authorized to deal with forex அப்படின்றத RBI வந்து ஒரு லிஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் என்னென்ன கம்பெனிஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த கம்பெனி பேர் படிக்கிறேன் பாருங்க. அல்பாரி, எனிஎஃப்எக்ஸ், அவா ட்ரேட், பினோமோ, eToro, Exness, Expert Option, FBS, FinFX Pro, Forex.com, Forex for Money, Foxorex, FTMO, FEP Trade, FX Street, FXCM, FXNice, FXTM, Hot Forex, iBuy Markets, IC Markets, iForex, IG Markets, IQ Option, NTS Forex Trading, Octa FX. அதாவது பரிதாபங்கள்ல அவங்க ப்ரோமோட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வந்து நாட் ஆத்தரைஸ்ட் டு டீல் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடுன்னு RBI இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல ஆக்டா எஃபெக்ட்ஸும் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஆக்டா எஃபெக்ட்ஸை தான் பரிதாபங்கள் வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோமோட் பண்றது எந்த அளவுக்கு ஒரு பேட் திங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அது 10 லட்சம் 20 லட்சம் பேர்கிட்ட மினிமம் அந்த வீடியோ போயிட்டு சேருது. அதிகபட்சம் 1 கோடி பேர்கிட்ட அவங்க வீடியோ வந்து பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நார்மல் சிட்டிசனா ஒருத்தர் ஏமாந்து போறாங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா கோபியையோ சுதாகரையோ போயிட்டு பார்க்க முடியாது, பேச முடியாது, அவங்க வந்து கன்வே பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ அப்படி இருக்கும்போது அவங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணாம ஷேர் பண்றது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் எல்லாத்துக்குமே அடுத்த நிறைய கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம் ட்ரேட், TD Ameritrade, TP Global FX, Trades Right FX, Urban Forex, XM, XTB, Quatex, FX Western, Pocket Option, Tick Mill, Cabana Capitals, Vantage Markets, VT Markets, INFX, Infinox, BD Swiss, FP Markets, MetaTrader 4, MetaTrader 5, Pepperstone. So இத்தனை கம்பெனிஸ்மே வந்து
நாட் ஆத்தரைஸ் டு டீல் வித் ஃபாரெக்ஸ் அப்படிங்கறத RBI இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுல பரிதாபங்கள் அவங்க சொன்ன விஷயமும் அவங்களுடைய ஷேர் பண்ண அப்ளிகேஷனும் இது இருக்கு அப்படிங்கறத யதார்த்தமா உண்மை. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பரிதா 100 ப்ரோமோட் கோட் போட்டு அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க, அந்த அளவுக்கு என்ன பிளைண்ட்னஸ். ஒரு மணி ஏர்ன் பண்றது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் மணி ஏர்னிங், ஓகேங்களா? ஒரு மணி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பாரிச்சுதான் மணி ஏர்ன் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்க பிக்கெஸ்ட் கொஸ்டின். அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒரு கோடி ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே 2 கோடி ஆயிடுமா? அப்ப நம்ம யார் வேணாலும் வந்து வெளியே ஒருத்தர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கி ஒரு இங்க ஒரு 10 லட்சம் போடுறான், ஒரு 2 லட்சம் அப்புறமா மீதி அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி மீதி அதுல ரிட்டர்ன் வர 20 லட்சத்துல 12 லட்சம் 8 லட்சம் எடுத்துக்கலாம். யார் வேணா இது மாதிரி சம்பாதிக்க முடியுமே? சோ எவ்வளவு பிளைண்டா ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாங்களே, அதுல எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேட்டடா இருக்கு அப்படின்ட்டு அதை கூட செக் பண்ணாம நீங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிவிங் த மணி நீங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா நாளைக்கு அந்த மக்கள் ஏமாந்து போனாங்கன்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படிங்கறது இங்க யதார்த்தமான கொஸ்டின். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி கம்பெனில நீங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வயலேஷன் அகைன்ஸ்ட் FEMA அப்படிங்கறதும் இங்க நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வயலேஷன் அகைன்ஸ்ட் FEMA அண்ட் RBI. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி நீங்க லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டயும் போயிட்டு உங்ககிட்ட உங்களோட மணியை கேட்கவே முடியாது, தெரியுங்களா? சோ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தவிர அந்த கம்பெனியை போயிடுச்சு அந்த கம்பெனில இருக்கிற பர்சனை அரெஸ்ட் பண்ணி அவன் மணியை கொடுத்து அந்த மணியை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றது எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நான் பேசலாம்னு நினைச்சேன். ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரையும் நம்ம எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் இங்க ஸ்கேம் அப்படிங்கறதே குறையும். இங்க இருக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தோட மெயின் விஷயமே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, எங்கேயோ எவ்வளோ ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் பேசியிருப்போம், எங்கேயோ ஒரு சோசியல் மீடியால அந்த போஸ்ட் வந்து ஷேர் ஆயிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சோசியல் மீடியால ஒரு பேஜ்ல அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை யாரோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அங்க யாரோ ஒருத்தர் அதை போஸ்ட் பண்ணும்போதே இது எப்படி வரும் ஏன் வரும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு அங்கே அதை ஸ்டாப் பண்ணா இங்க நிறைய பேர் சஃபர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. இங்க நடக்கிற எவ்வளவு பெரிய ஸ்கேம்ஸ், மிகப்பெரிய ஸ்கேம்ஸ், எத்தனையோ ஸ்கேம்ஸ்க்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பேக் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அண்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ். நம்ம இங்க இவங்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் இங்க இல்லாததுனால யார் வேணாலும் எந்த வேணாலும் பேசிடலாம் அப்படிங்கறதுனால எல்லாருமே எல்லாமே பேசுறது வந்து இங்க நிறைய பேரோட லைஃப்ல ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும். ஒரு ஸ்கூல் போற பையன் அவனோட ஃபீஸை கட்டாம இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலிஸ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மணி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண மணி இல்லாம எங்கேயோ கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணி இதை ரிட்டர்ன் எடுப்போம்னு பாக்குற ஃபேமிலிய நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத மக்கள் வந்து நிறைய பேர் உள்ள வராங்க அப்படிங்கறதையே ஸ்கேமா யூஸ் பண்ணி நிறைய பேர் இங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இந்த மாதிரி கோபி அவர்களோ சுதாகர் அவர்களோ அமலா ஷாஜி அவர்களோ இவங்கலாம் வந்து ஒரு கீ பர்சன்ஸ் தான். இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குரூப், அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறதே தெரியல. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்க ஃபேவரட் சோசியல் மீடியா பர்சன் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அவங்க கிட்ட எப்படி இது ஆகும், இதுல வந்து ரிஸ்கி என்ன, இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு யாரு வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எதிர்த்து கேள்வி கேளுங்க. அப்போதான் அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட சொன்னேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்கும் அப்படிங்கறத தாண்டி இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட், இந்த வீடியோல இருக்கிற மெசேஜ் எப்படின்னா ஒரு வழியில மிஸ்டர் கோபியோ மிஸ்டர் சுதாகரையோ போயிட்டு ரீச் ஆயிட்டு அந்த வீடியோல இருக்கிற அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். Thank you so much.